The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. நீட் தேர்வு என்பது உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு. முதல்ல ஒரு தீர்ப்பு வந்துச்சு, 3 நீதிபதிகள் நீட் தேர்வை கட்டாயமாக்க முடியாது, அந்தந்த மாநிலத்துக்கு பொருந்துன்னு சொன்னாங்க. பிறகு 5 நீதிபதிகள் அதில் மாற்றி இதை கட்டாயமாக்கணும்னாங்க. ஆக உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பின் காரணமாகத்தான் நீட் தேர்வு நாடு முழுவதும் அமலாக்கப்படுகிறது. அதில் நம்ம என்ன சொல்கிறோம், மற்ற மாநிலங்கள் வேணும்னா வச்சுக்கிட்டோம், எங்களுக்கு விலக்கு தாங்குங்கிறோம். அந்த விலக்கு தானே நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம். மாநிலத்தினுடைய உரிமைகளை பறிக்க முடியாது. அரசு மருத்துவமனைகளை அமைக்கிறது, அரசு செலவில் அந்த மருத்துவமனைகள் நடைபெறுகின்றன. அது அந்த மாநிலத்து மாணவர்கள் பெரும்பகுதி, மிக மிக பெரும்பான்மை அந்த மாநிலத்து மாணவர்களுடைய நன்மைக்காக அரசு செலவழித்து அரசு மருத்துவமனைகளை அமைக்கிறது. அதில் அந்த அரசுடைய சம்மதம் இல்லாமல் எதற்காக ஒரு தேர்வை நுழைப்பது? இப்போ டாக்டர் ரங்காச்சாரி, டாக்டர் குருசாமி முதலியார் அவர்களெல்லாம் நீட் தேர்வை எழுதியா புகழ்பெற்ற டாக்டர்களாக வந்தாங்க. இப்போ சென்னை பொது மருத்துவமனைக்கு இந்த பக்கத்துலேயும் அந்த பக்கத்துலேயும் டாக்டர் ரங்காச்சாரி உருவச்சிலை இருக்கிறது, டாக்டர் குருசாமி முதலியார் உருவச்சிலை இருக்கிறது. அவர்களெல்லாம் நீட் தேர்வை எழுதியா புகழ்பெற்ற டாக்டர்களாக வந்தாங்க. எஸ்சி எஸ்டி ஓபிசி இடஒதுக்கீடு 50% உயர்த்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்குது. காங்கிரஸை பொறுத்தவரையும் தொடர்ச்சியாக இந்த ரிசர்வேஷன் விஷயத்தை கடந்த ஒரு 5 வருஷமாவே ராகுல் காந்தி பேசிட்டு இருக்காங்க. அதோட ஒரு சாராம்சமா இதை சொல்லியிருக்கீங்க. இந்த நிறைவேற்றுறதுல வட மாநிலங்களில் பிரச்சனை வரும், தமிழ்நாட்டில் பிரச்சனை இல்லை. எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா இப்போ எஸ்சிக்கு இடஒதுக்கீடு இருக்கு, அதை எல்லா கட்சிகளும் ஏற்றுக்கொண்டு விட்டன, எல்லா மாநிலங்களையும் அமலாகுது. எஸ்டிக்கு இடஒதுக்கீடு இருக்கு. மண்டல் கமிஷன் அறிக்கையை நிறைவேற்றிய பிறகு பின்தங்கிய மக்களுக்கு இடஒதுக்கீடு இருக்கு. மண்டல் கமிஷன் அறிக்கைப்படி 54% மக்கள் இந்தியாவில் பிற்படுத்தப்பட்ட மக்கள். ஆனால் அவர்களுக்கு 27% தான் இடம் இருந்தது. ஏன்னா உச்சநீதிமன்றம் 50 என்று உச்சவரம்பை வைத்து விட்டது. 50க்குள்ள அடக்கணும்னா 27 தான் அங்கே இடம் இருந்தது. இப்போ என்ன சொல்கிறோம்னா, அந்த 50% உச்சவரம்பை எடுத்து விடணும். எடுத்துட்டு எஸ்சி எஸ்டி அவர்களுக்கு ஒதுக்கீடு இருப்பதை போல பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் ஒதுக்கீடு இருக்கணும். இப்போ இங்கே நிற்கிற நீங்களே பெரும்பகுதி பிற்படுத்தப்பட்ட மக்கள் தானே. பார்ட்டி வேர்னாலும் ஐ ப்ரிஃபர் Botticelli. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers.